வாழ்க்கை படகு அலையும் பொழுது அலைகள் மீது அசைவது உம் திருப்பாதங்கள். மாயையான உலகுதனில் மயங்கும் பொழுது மதியை தந்து மார்போடு அணைக்கும் கரங்கள். உமது கை வேலைப்பாடாகிய வானத்தையும் அதில் நீர் பொருத்தி உள்ள நிலாவையும் விண்மீன்களையும் நான் நோக்கும்போது மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம்? திருப்பாடல்கள் 8:3 மற்றும் 4 இறைவார்த்தைகள். இந்த உலகத்தில் உள்ள வியக்க வைக்கும் அதிசயங்கள் அனைத்தும் கடவுள் படைத்தது. மனிதன் கடலின் ஆழத்தை இன்னும் முழுமையாக கண்டறியவில்லை. வானத்தின் எல்லையை நெருங்க முடியவில்லை. கோள்களின் ரகசியத்தை அறிந்து கொள்ள முடியவில்லை. இயற்கை அதிசயங்களை முழுமையாக கண்டுபிடிக்க முடியவில்லை. இப்படி அதிசயமும் ஆச்சரியமும் நிறைந்த இந்த உலகத்தில் கண்டுபிடிக்க முடியாத, யோசித்து கூட பார்க்க முடியாத அதிசயங்கள் நிறைந்த இந்த உலகத்தில் மனிதனுக்கு மட்டும் தனித்துவம் உண்டு. மனிதன் மீது இறைவனுக்கு எப்பொழுதுமே தனி அக்கறை உண்டு. மனிதனுக்காகவே இவை அனைத்தும் இருக்கின்றன. மனிதன் இல்லாமல் இவை எதுவும் முழுமை பெறுவதில்லை. ஆம் இறைவா, உமது வல்லமையும் உமது ஆற்றலும் உமது ஞானமும் மிக மிக பெரிது. இவற்றை உணர்ந்து கொள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் படைத்திருக்கிறீர், பாதுகாக்கின்றீர், வழிநடத்துகின்றீர். அனுதினமும் எத்தனையோ வாய்ப்புகளை தருகின்றீர். உம்மை போற்றவும் துதிக்கவும் ஆராதனை செய்யவும் இந்த நாளை தந்த கிருபைக்காக நன்றி கூறி, ஆபத்து, தீங்கு, விபத்து, நோய் நொடிகள் எல்லாவற்றிலுமிருந்தும் எங்களை பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நற்கருணை நாதரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.